السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد. معاشر المسلمين رحمكم الله. روى البخاري والمسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لعوت فاستمعوا وأنصتوا رحمكم الله. غفر الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. ஜும்ஆவுக்கு சமூகம் அளித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பானாகவும். ஜும்ஆவுடைய நாளையில் இமாம் மிம்பரிலிருந்து குத்பா பிரசங்கம் செய்யும் போது பக்கத்தில் இருப்பவர் யாராவது பேசக்கண்டு பேசாமல் இரு என்று சொன்னாலும் கூட ஜும்ஆவின் நன்மைகள் கிடைக்காமல் போய்விடும் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இமாம் அவர்கள் ஓதுகின்ற ஜும்ஆவை கேட்டு அதன்படி அமல் செய்ய அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாகவும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم صل عليكم السلام ورحمة الله. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله.
إله إلا الله. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه. وقال النبي صلى الله عليه وسلم: إن الله إذا أحب قوما ابتلاهم. உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துதித்த எங்கள் உயிரையும் விட மேலான உத்தம தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபு தாபிஈங்கள், வலிமார்கள், குறிப்பாக குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும், ஏனைய ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் ஸலாத்தனும் கருணையும் சலாமெனும் இரேற்றமும் என்றென்றும் நிலவட்டுமாக. நவைத்துல் இஅ்திகாஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா. அல்லாஹுக்காக வேண்டி இந்த புனித மாளிகையிலே வீட்டிருக்கிறேன் என்ற நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய நல்லுள்ளங்களே, இறைவன் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை ஏவிருக்கிறானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க முயற்சிக்குமாறும், எவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து முற்றுமுழுதாக விலக்கி நடந்து கொள்ளுமாறும் முதலிலே அடியேன் எனக்கும் என்னுடைய குடும்பத்தினர்கள் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நசீஹத்தை செய்து கொள்கிறேன். முதலாவதாக தக்வாவை கொண்டு வசியத்து செய்கின்றேன். சகல நிலைகளிலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு உணர்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய பார்வையை விட்டும் தப்பித்து ஓடி ஒளிக்க முடியாது. அல்லாஹு தஆலா அனைத்தையும் உற்று நோக்கியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய அருளால் இஸ்லாத்தினுடைய மாதங்களிலே கடைசி மாதமான துல் ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய சிறப்புமிக்க உன்னதமான ஒரு மாதம் ஓர் இரு நாட்களில் இதோ
அடைய இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த தருணம் மிக ஒரு அழகிய ஒரு தருணம். உலகத்தில் எல்லா பாகங்களிலிருந்தும் ஒரு ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இலட்சியத்தை அடையப் போகிறோம் என்று ஹரமிலே தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம். ஹாஜிகள் சென்ற வருடம் ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் அங்கே கண்டுகளித்த புனிதமான இடங்களை எல்லாம் மீள் சிந்தனைக்கு எடுத்து அதை அசை போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம் இது. இதுவரை அந்த பாக்கியம் கிடைக்காதவர்கள் அந்த பாக்கியம் எமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எங்களுடைய மரணத்திற்கு முன்னர் நாம் அந்த பாக்கியத்தை அடைவோமா என்ற ஒரு ஏக்கத்தோடு சிலர்கள் இருக்கக்கூடிய தருணம். ஒட்டுமொத்தத்தில் அனைத்து இஸ்லாமியர்களுடைய சிந்தனைகளும் கஅபத்துல்லாவை வலம் வந்திருக்க சுத்தி கொண்டிருக்கக்கூடிய தருணம்தான் இத்தருணம். கண்டதையும் கண்டு கழிக்கின்ற இந்த கண்களுக்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கஅபத்துல்லாவை காணக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குதுபா நாம் அடைய இருக்கின்ற, நாம் ஒவ்வொரு வருடமும் அடைந்து செல்லுகின்ற ஹஜ். இந்த ஹஜ்ஜின் மூலமாக நாம் என்ன படிப்பினையை பெற வேண்டும்? ஹஜ் தரும் படிப்பினை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களிலே 4 மாதங்களை சிறப்புப்படுத்தியிருக்கின்றான். அனைவர்களுக்கும் தெரிந்ததுதான். ரஜப், துல்காஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 4 மாதங்கள். எனவே இந்த 4 மாதங்களை அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தியிருக்கின்றான். இந்த 4 மாதங்களில் ஒன்றுதான் இந்த துல்ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய இந்த மாதம். இந்த மாதங்களில் அல்லாஹு தஆலா இதனுடைய இந்த மாதத்தில் முந்திய 10 மிகச் சிறப்புடைய நாட்களாக அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். இது குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது சொல்லுவார்கள், மா மின் அய்யாமின் அஃதலு இன்தல்லாஹ் வலல் அமலு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல மினல் அஹப்பு இலல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல. அல்லாஹ்விடத்திலே மாத நாட்களிலே மிகச்சிறந்த நாட்களும் இல்லை, அல்லாஹுக்கு செய்யக்கூடிய அமல்களில் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட விருப்பமான அமல்களும் இல்லை என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இதற்கு இப்படிப்பட்ட மகோன்னத அந்தஸ்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்றால்,
ஏன் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட சிறப்புமிகு நாட்களாக இருக்கிறது என்றால், இதனை இப்னுல் ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். காரணம் என்னவென்றால், இந்த நாட்களில் இஸ்லாத்தினுடைய தலையாய கடமைகள் அனைத்தும் சங்கமித்திருக்கிறது. ஒரு மனிதன் நோன்பு நோக்க வேண்டும் என்று நோன்பை நோக்கலாம், தொழுகலாம், ஜகாத்தும் கொடுக்கலாம், ஹஜ்ஜும் செய்யலாம். அனைத்து அமல்களும் இந்த மாதத்தில் செய்யப்படுகின்றன, இந்த நாட்களில் செய்யப்படுகின்றன. ஆகவே இந்த நாட்களை அல்லாஹு தஆலா இதற்காக சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லுவார்கள். எனவே இந்த நாட்களிலே நாங்கள் அமல்களை செய்து இந்த நாட்களிலே அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாங்கள் பெற வேண்டும். அதுபோல இந்த நாட்களில் 10 நாட்களில் 10வது நாள்தான் துல்ஹிஜ்ஜா, தியாக திருநாள். தியாக திருநாள் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது எங்களுடைய சிந்தனையிலே வருவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய சோதனைகளை சாதனைகளாக மாற்றிய அவர்களுடைய மன உறுதியும் தான் எங்களுடைய சிந்தனைக்கு வருவது. துல்ஹிஜ்ஜா என்றாலே அவர்கள்தான், மூலக்கருவே அவர்கள்தான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா. நிச்சயமாக இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டுமொத்த சமூகமும் பின்பற்றக்கூடிய தலைவராக காணப்பட்டார்கள். அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். இந்த குர்ஆன் வசனத்திற்கு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் கொடுப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து செய்யக்கூடிய சேவையை தன்னந்தனியாக செய்து முடித்தார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொண்டிருக்கக்கூடிய துணிச்சலையும் ஆர்வத்தையும் கொண்டிருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொண்டிருக்கக்கூடிய ஈமானையும் ஈமானிய உறுதியையும் பெற்றிருந்தார்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா இவ்வாறு சிறந்த தலைமைத்துவமாக அவர்களை அடையாளப்படுத்துகிறான். அல்லாஹ் கூறுகிறான், கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅ. நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவர்களோடு இருந்தவர்களுடைய வாழ்விலும் அழகிய முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உஸ்வா என்ற சொல் ஒரு சிறந்த ஒரு தலைமைத்துவத்தை குறிக்கின்றது. அது எப்படிப்பட்ட தலைமைத்துவம் என்று தெரியுமா? உஸ்வா என்ற வார்த்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து தலைமைத்துவ பண்பும் இருக்க வேண்டும். அனைத்து மக்களும் அச்சு பிசாமல் வழி தவறாமல் ஒரு தலைவரை பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட தலைமைத்துவத்திற்கு தான் உஸ்வா என்று சொல்லப்படும். எனவே அல்லாஹு தஆலா இந்த உஸ்வா என்ற வார்த்தையை குர்ஆனிலே 2 பேர்களுக்கு தான் பயன்படுத்தியிருக்கின்றான். ஒன்று எங்கள் உயிரையும் விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுபோல நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்த தலைமைத்துவம் உடையவர்களாக அவர்களுடைய வாழ்விலே அழகிய முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹு தஆலா
சொல்லுகிறான். எனவே இங்கே நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்க வேண்டும். அதிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பினைகளும் அதில் இருக்கக்கூடிய பாடங்களும் ஏராளமாக இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான், நாங்கள் ஒவ்வொருவர்களும் எங்களுடைய சிந்தனையிலே நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், வாழ்க்கை என்பது சோதனை களம். வாழ்க்கை என்பது சோதனை களம். வாழ்க்கை முழுவதுமே சோதனையால் நிரம்பியது. சோதனை அல்லாஹ்விடத்தில் இருந்து வரக்கூடியது. சோதனை அல்லாஹ்வினுடைய பாசத்தின் அடையாளம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் வாழ்க்கை வாழலாம், எத்தனை பணம் இருந்தாலும் செல்வங்கள் இருந்தாலும் சோதனை என்ற ஒன்று வந்தே ஆகும். அல்லாஹு தஆலா இந்த சோதனையை கொடுப்பது, அல்லாஹ் அந்த அடியானை பக்குவப்படுத்துவதற்கும் பன்முகப்படுத்துவதற்கும். உதாரணமாக, நோயுற்ற ஒரு குழந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குழந்தை நோயுற்று இருக்கிறது. அந்த நோய்க்காக வேண்டி தாய் கசப்பான மருந்தை கொடுக்க முனைகிறாள். அந்த குழந்தை மறுக்கிறது, அழுகின்றது, குடிக்க முடியவில்லை என்று மறுக்கின்றது. அந்த குழந்தையின் அழுகையையும் பார்க்காமல் தாய் தன்னுடைய பலத்தை கொண்டு அந்த குழந்தைக்கு அந்த மருந்தை ஊட்டுகிறாள். உறவினர்கள் பரிதாபத்துடன் பார்க்கின்றார்கள். இங்கே வாருங்கள், சிறு அழுகையை கூட தாங்க முடியாத தாய் இந்த இடத்திலே தன்னுடைய குழந்தையினுடைய அழுகையையும் பார்க்காமல் ஊட்டக்கூடிய தாய்க்கு குழந்தையின் மீது பாசம் அதிகமா, அல்லது சுற்றி பார்த்து கொண்டிருப்பவர் மீது பாசம், சுற்றி பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பாசம் அதிகமா? இங்கே அந்த தாய் பார்ப்பதெல்லாம் அந்த குழந்தை ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்றை மாத்திரம்தான். இது போலதான் அல்லாஹு தஆலா நேசர்களின் மீது அளவில்லாத கருணை கொண்டிருக்கின்றான், பாசம் கொண்டிருக்கின்றான். இந்த பாசத்தை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துகிறான், அடியானை சோதிக்கின்றான். அல்லாஹு தஆலா நேசித்த அடியார்களுக்கு கசப்பான மருந்தாக இருக்கின்ற சோதனையை வழங்குகின்றான், அடியானை பக்குவப்படுத்துவதற்காக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்கா சோதனைகள்.
சோதனைகள் சோதனைகள், அத்தனை சோதனைகளிலும் தன்னுடைய மனதை தளர விடாது முகம் சுளிக்காது அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆரம்பமாக இஸ்லாமிய பணியை மேற்கொள்கின்றார்கள். இறைவன் ஒருவன், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற அந்த ஏகத்துவத்தை சொல்லுகிறார்கள். மிகப்பெரிய நெருப்பு குண்டிலே தூக்கி எறியப்படுகிறார்கள். அதுவரை காலமும் அந்த மக்கள் கண்டிராத மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டம் மூட்டப்படுகிறது. நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி எறிவதற்காக அதையும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வினுடைய ஏகத்துவத்தை சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை கிடைக்க வேண்டும் என்று ஆசை, குழந்தை இல்லை. அல்லாஹுவிடத்திலே கேட்கின்றார்கள். அல்லாஹு தஆலாவும் அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றான். சந்தோஷமடைகிறார்கள். சந்தோஷமடைந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதே இறைவன் கட்டளையிடுகிறான், குழந்தையையும் மனைவியையும் ஒரு இடத்திலே வைத்துவிட்டு இஸ்லாமிய பணிக்காக வேண்டி செல்லுங்கள். அந்த இடம் எப்படிப்பட்டது தெரியுமா? மக்களே இல்லை, உண்ணுவதற்கு உணவும் இல்லை, பருகுவதற்கு தண்ணீரும் இல்லை. அப்படியான இடத்திலே குழந்தையையும் மனைவியையும் விட்டுவிட்டு செல்லுங்கள் என்றான் இறைவன். உடனே அதை செய்தார்கள். சோதனை. பாசத்தோடும் கருணையோடும் வளர்க்கக்கூடிய நீண்ட கால எதிர்பார்ப்பிற்கு பிறகு கிடைத்த குழந்தை. இறைவன் சொல்லுகிறான், இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாம், உங்களது குழந்தையை எனக்காக அறுத்து பலியிடுங்கள் என்று சொல்லுகிறான். நீண்ட கால எதிர்பார்ப்பு, பாசத்துக்குரிய மகன். அல்லாஹ் சொல்லுகிறான். உடனே செய்தார்கள், செய்ய முற்பட்டார்கள். அல்லாஹு தஆலா அதை எங்களுக்கு ஒரு தியாக திருநாளாக ஆக்கி தந்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, சோதனைகள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் வந்தே ஆகும். அப்படி வருகின்ற போது நாங்கள் அதை முகம் சுளிக்காது ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ஜி அந்த பாடத்தை தான் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஹஜ்ஜிக்கு சென்றவர்களை பார்த்தால், அவர்களிடத்திலே கேட்டு பார்த்தால் விளங்கும் அந்த ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு மக்களும் எப்படி செய்ய வேண்டும், எப்படி கடினமாக இருக்கும் என்று. வயதாளியாக இருந்தால் நிபந்தனை என்ன தெரியுமா? பணம் இருந்தால் மாத்திரம் போதாது, உடலில் பலம் இருக்க வேண்டும். உடலிலே பலம் இல்லை என்றால் ஹஜ் செய்ய முடியாது. யோசித்து பாருங்கள். அந்த ஹஜ்ஜை செய்ததை செய்வதற்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிறது. அதை தாங்கியவர்களுக்கு எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு 30 வருட காலங்களாக வாத நோய் தாக்கப்பட்டு படுத்த படுக்கை, எழும்ப முடியவில்லை.
அசைய முடியவில்லை. தன்னுடைய தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம். சஹாபாக்கள் அந்த நிலையை பார்த்து அழுகின்றார்கள். நீங்கள் ஏன் அழுகின்றீர்கள்? அல்லாஹு தஆலா விரும்பியதை நான் விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா திருப்தி அடைந்ததை நான் திருப்தி அடைகின்றேன். நிச்சயமாக அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த நிலையிலே நான் இருக்க விரும்புகிறேன். எப்படி? இந்த நிலையிலே இருக்க விரும்புகிறேன். மலக்குமார்களுடைய தஸ்பீஹை கேட்கின்றேன், சலாத்தை சொல்லுகிறேன். நீங்கள் நான் கஷ்டப்படுவதை பார்க்கின்றீர்கள், நான் மலக்குமார்களுடைய தஸ்பீஹை கேட்கின்றேன், சலாம் சொல்லுகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவை திருப்தி காண வேண்டும். அல்லாஹுவை திருப்தி காணுவதென்றால் அல்லாஹுடைய அனைத்திலும் திருப்தி காணுவதென்றால் 4 விடயங்கள் எங்களிலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய விடயத்தில் திருப்தி காணுவதென்றால் 4 விடயங்கள் எங்களிடத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். யஹ்யா இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய விடயத்திலே எப்பொழுது திருப்தி காணுவான் என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு அடியான்